Students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to solve a sum by nodal analysis. So what is the question அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculate the voltage across the 15 ohm resistor in the network given below by nodal analysis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So nodal analysisல ஒரு sum solve பண்ணனும்னா first step என்ன அப்படின்னா you have to identify the number of nodes in this circuit. So இந்த சர்க்யூட்ல எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா node அப்படின்னா என்னன்னா a point where more than 2 elements are connected is called a node. So இங்க பார்த்தீங்கன்னா 3 elements connect ஆயிருக்கு இல்லையா 20 ohms 10 ohms 15 ohms இதை node 1 வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 elements connect ஆயிருக்கு இல்லையா 15 10 and 10 ohms இதை node 2 அப்படி வச்சுக்கோங்க. And இந்த பாயிண்டோட பார்த்தீங்கன்னா 4 elements connect ஆயிருக்கு இந்த 100 volt source இந்த 10 ohms இந்த 10 ohms and இந்த 18 volts. இதை வந்து node 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. This is going to be your reference node. So மொத்தம் இருக்கிற 3 நோட்ல ஒரு நோடா நீங்க ரெஃபரன்ஸ் நோடா வச்சுக்கோங்க. The other nodes are numbered node 1 and node 2. Next step என்ன பண்ணுனா you redraw the circuit. அப்படி redraw பண்ணும்போது என்ன பண்றீங்க இந்த சர்க்யூட்ல இருக்க ரெசிஸ்டன்சஸ் எல்லாம் கண்டக்டன்சஸா மாத்திடுறீங்க. And இந்த சர்க்யூட்ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் அண்ட் parallel ரெசிஸ்டன்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா between node 1 and 0 you have got a 100 volt source in series with 20 ohms. இதை நீங்க என்ன பண்றீங்க between node 1க்கும் ரெஃபரன்ஸ் நோடுக்கும் நடுவுல you can draw a current source and a parallel resistance. So what is the value of this current source அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த voltage source தான் நீங்க current source மாத்துறீங்க. So this V divided by R 100 divided by 20 5 amperes will be the value of the current source. And what is the value of this resistance அப்படின்னா இங்க 20 ohms இருந்துச்சுன்னா இங்கேயும் 20 ohms. So இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா நீங்க node 1க்கும் 0க்கும் இடையில voltage source பதிலா என்ன போட்டீங்க 5 ampere current sourceம் 20 ohm resistance ஆனா அதோட கண்டக்டன்ஸ் எழுதியிருக்கீங்க. ஏன்னா இந்த சர்க்யூட்ல நம்ம எல்லாமே கண்டக்டன்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். கண்டக்டன்ஸ் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க 20 இருக்கு அதுக்கு பதிலாக 1/20 போட்டிருக்கோம். ஓகேவா? அண்ட் பிட்வீன் நோட் 1 அண்ட் கிரவுண்ட் யூ காட் 10 ohms. இங்க நோட் 1 அண்ட் கிரவுண்ட் யூ வில் ஹேவ் 1/10 more. பிட்வீன் நோட் 1 அண்ட் 2 இங்க 15 ohms இருக்கு. இங்க வந்து பிட்வீன் நோட் 1 அண்ட் 2 1/15 more. அதை வரைச்சுக்கோங்க. Between node 2 and ground உங்களுக்கு 10 ohms இருக்கு. இங்க between 2 and ground 1/10 ohm. Between 2 and ground you have got 80 volt source in series with 10 ohms. Here between 2 and the ground we have got a current source and a parallel resistance. The value of this current source is 80 divided by 10, 8 amperes. The value of this resistance is this resistance 10 ohms. ஆனா நம்ம என்ன பண்றோம் அதுக்கு பதிலா கண்டக்டன்ஸ் போட போறோம். So it is 1/10 more. So இந்த மாதிரி சர்க்யூட்டை வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா assume the direction of current in all the branches of this network. ஒரு சில பிரான்ச்ல எந்த பிரான்ச்ல எல்லாம் கரண்ட் சோர்ஸ் இருக்கோ அதுல ஆல்ரெடி கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரான்ச்லயும் கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அதுல கரண்ட் எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. மற்ற பிரான்ச்ல நீங்க கரண்ட் டைரக்ஷன் அசியூம் பண்ணிக்கோங்க. எப்படி அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னா assume that the current is flowing away from this node. Here also the current is flowing away from the node. Here also the current is flowing away from the node. அதே மாதிரி node 2ல கனெக்ட் ஆயிருக்க பிரான்ச்சஸ்ல இந்த பிரான்ச்சஸ் மட்டும் உங்களுக்கு கரண்ட் டைரக்ஷன் இருக்கு. இந்த பிரான்ச்ல நீ ஆல்ரெடி கரண்ட் டைரக்ஷன் போட்டிருக்க. மற்ற ரெண்டு பிரான்ச்லயும் assume that current is flowing away from the node. After assuming the current direction, write KCL at node 1 and 2. What is KCL? You have to add all the incoming currents equated to the sum of the outgoing currents. ஒரு சைடு incoming current எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. இன்னொரு சைடு outgoing current எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நோட் 1க்கு incoming current பார்த்தீங்கன்னா 5 amperes. நோட் 1க்கு outgoing current பார்த்தீங்கன்னா இந்த 3 current. இந்த கரண்ட்டுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்? The potential difference divided by resistance or potential difference multiplied by conductance. So V1 minus 0 into 1/20. V1
minus 0 into 1 by 20. That will be equal to V1 by 20. இந்த branchல வர current வந்து V1 minus 0 into 1 by 10. So it is V1 by 10. இந்த branchல வர current வந்து V1 minus V2 into 1 by 15. V1 minus V2 by 50 equal to the income. இதெல்லாம் outgoing currents, it is equal to the incoming current. இப்போ இந்த equation simplify பண்ணிக்கோங்க. V1 கோட coefficient வந்து 1 by 20 plus 1 by 10 plus 1 by 15 வரும். Minus V2 ஓட coefficient 1 by 15 வரும் equal to 5. This is your KCL equation at node 1. Suppose இந்த equationல V1 minus வந்தா full equationையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணி V1 plus வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபைனலாக செக் பண்ணும்போது உங்க ஆன்சர் கரெக்டா இல்லையா, நீங்க எழுதியிருக்க மேட்ரிக்ஸ் கரெக்டா இல்லையா ஈஸியா செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளை KCL at node 2. node 2ல எதெல்லாம் இன்கமிங் கரண்ட்ஸ், இந்த கரண்ட் ஒரு இன்கமிங் கரண்ட், இந்த கரண்ட் ஒரு இன்கமிங் கரண்ட். So this is 8. This is V1 minus V2 by 50. V1 minus V2 by 15 8 incoming current. Outgoing current என்ன V2 minus 0 into 1 by 10 plus V2 minus 0 into 1 by 10. That is V2 by 10, V2 by 10. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் V1 ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் குரூப் பண்ணிக்கோங்க, மைனஸ் V2 ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் குரூப் பண்ணிக்கோங்க, is equal to கான்ஸ்டன்ட்டா இந்த சைட் கொண்டு வந்துருங்க. இது வந்து செகண்ட் நோடுக்கான KCL. இதுல V2 பிளஸ்ஸா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இங்க V2 மைனஸா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கேன்னா whole equationையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன். So you will have minus V1 by 15 plus V2 into this term is equal to plus 8 அப்படிங்கிற equation கிடைக்கும். Now write these two equations in the matrix form. You can write it as conductance matrix multiplied by the voltage matrix is equal to the current matrix. So matrix formula எழுதும்போது இந்த G matrixல first term வந்து V1 ஓட coefficient, first equationல V1 ஓட coefficient 1 by 20 plus 1 by 10 plus 1 by 50. Second term G12 வந்து first equationல V2 ஓட coefficient அது minus 1 by 15. G21 வந்து second equationல V1 ஓட coefficient அது minus 1 by 15. G22 வந்து second equationல V2 ஓட coefficient அது 1 by 15 plus 1 by 10 plus 1 by 10. Into V1, V2 will be equal to right hand sideல உங்களுக்கு 5 இருக்கு, 8 இருக்கு. அது ரெண்டையும் எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் you can check whether this matrix is right or not just by inspection of your circuit. So உங்க சர்க்யூட்டுக்கு போங்க, இந்த சர்க்யூட்டுக்கு போயிருங்க. இந்த சர்க்யூட்ல இருந்து G11 நீங்க பார்த்தே எழுதிக்கலாம். G11 அப்படின்னா என்ன? It is the sum of the conductances connected to node 1. node 1 கூட என்னென்ன conductance கனெக்ட் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா அதுதான் G11. So 1 by 20 plus 1 by 10 plus 1 by 15. அது கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு பாருங்க. 1 by 20 plus 1 by 10 plus 1 by 15. G12 அப்படின்னா என்னன்னா அது வந்து it is the sum of conductance between node 1 and 2. அதுக்கு எப்பவுமே நெகட்டிவ் சைன் இருக்கணும். So conductance between node 1 and 2 பார்த்தீங்கன்னா 1 by 15. அதுக்கு ஒரு மைனஸ் சைன் போட்டிங்கன்னா you will get G12. It is right. G21 will be same as G12. அடுத்தது G22 அப்படின்னா என்னன்னா it is the sum of the conductances connected to node 2. So node 2 ஓட என்னென்ன conductance கனெக்ட் ஆயிருக்கு 1 by 10 plus 1 by 10. That will be your G22. Into V1 V2 is equal to இது வந்து it is the algebraic sum of இது I1 algebraic sum of the currents at node 1. இது வந்து algebraic sum of the currents at node 2. algebraic sum of the currentsனா என்ன? இப்போ நோட் 1ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு கரண்ட் மட்டும் தான் இருக்கு, அது வந்து நோடுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கு, அதனால அது +5 அப்படின்னு போட்டுறீங்க. சப்போஸ் இங்கே இன்னொரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, அந்த கரண்ட் வந்து நோட்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்கு 3 ஆம்பியர்ஸ் அப்படின்னா இது 5 இது -3 ஓகேவா, போட்டு 2 அப்படின்னு எழுதிக்கணும். அதுதான் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட். இப்போ நமக்கு இங்க ஒரே ஒரு கரண்ட் மட்டும் தான் நோட் 1க்கு வருது, சோர்ஸ் கரண்ட், அது வந்து 5, அதனால +5 போட்டுக்கிறோம். நோட் 2க்கு ஒரே ஒரு கரண்ட் 8 ஆம்பியர்ஸ் வருது, அதனால நோட் 2 ஓட கரண்ட்டுக்கு வந்து +8 போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்க ஈக்குவேஷன் மோட்ல கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா you will get V1 is 35 volts and V2 is 38.75 volts. ஆனா பேப்பர்ல எழுதும்போது V1 is equal to delta V1 by delta, அப்புறம் V1 எழுதுங்க, V2 is equal to delta V2 by delta போட்டு V2 எழுதிக்கோங்க. நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, voltage across 15 ohm resistance. So voltage across 15 ohm resistance na it is either V1 minus V2 or V2 minus V1.
எது ஹையரா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க V2 மைனஸ். அதனால நமக்கு இங்க V2 அதிகமா இருக்கிறதுனால V1 is equal V15 ohms is equal to V2 minus V1 அப்படின்னு போட்டு V15 ohms எவ்வளோ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒன்ஸ் V1 V2 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த சர்க்யூட்ல இருந்து இப்போ இந்த சர்க்யூட்ல V1 V2 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த பிரான்ச் ஒரிஜினல் சர்க்யூட்ல எந்த பிரான்ச்ல போற கரண்ட் வேணா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 20 ohmsல போற கரண்ட் வேணும்னா V1 minus 100 divided by 20. இந்த 10 ohmsல போற கரண்ட் வேணும்னா V2 minus 80 divided by 10. இந்த 15 ohmsல போற கரண்ட் வேணும்னா V2 minus V1 by 15 or V1 minus V2 by 15. இந்த 10 ohmsல போற கரண்ட் வேணும்னா V1 minus 0 divided by 10. இதுல போற கரண்ட் வேணும்னா V2 minus 0 divided by 10. பவர் கேட்டாங்கன்னா I squared R ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிக்கணும்.